இன்னைக்கு நாம் 2024 தாய் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன பிளாங்க் த சீரீஸோட சீசன் 2 பார்க்க போறோம். இதுலயும் மொத்தம் 6 எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நாமளும் ஃப்ளோலயே ஒன்று பார்ப்போம். இந்த சீசன் 2 கரெக்டா சீசன் 1 எங்க முடிஞ்சதோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கடைசி சீசன் 1 எங்க முடிஞ்சது அப்படிங்கறத லைட்டா ஞாபகப்படுத்துறேன். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நியாங் சாம் கிட்ட ரூடா பேசிட்டு வீட்டுல தனியா வந்து பாட்டி நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அப்புறம் அணு வந்து சமாதானப்படுத்த அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை என்னோட வலியை குறைக்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அணுவை காயப்படுத்தி அனுப்பிட்டு அப்புறம் அவளும் அதை நினைச்சு அழுற மாதிரி சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. இனி அதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே சாம் நியங்க பார்க்க வந்திருப்பா. நைட்டு பாட்டியோட இறுதிச்சடங்குல நியங் ரூடா பேச சாம் மேல அப்புறம் மான் வந்து உங்களுக்கு பாட்டியா இருந்தது நினைச்சு வருத்தம் இல்லைன்னு பரவாயில்ல, பட் அதுக்காக மற்றவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பேச நியங்க அங்க இருந்து கிளம்பிருப்பாள். ஸோ மான் பேசினது பெருசா எடுத்துக்காதக்கா, ஆக்சுவலி ஐ எம் சாரி. நீ இப்பெல்லாம் ரொம்ப வருத்தமா இருப்பியோ அப்பதான் உன்னோட கண்ணீரை மறைக்க இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். அதை மறந்து நானும் அழுதுட்டேன். இப்ப நம்ம மட்டும்தாக்கா இருக்கோம். ஸோ நமக்குள்ள எந்த ஃபைட்டும் வர வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்ப நீ அங்கோ இல்லை, நேத்து நான் தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், ஸோ நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஆறுதல் படுத்திப்போம். அப்புறம் பாட்டிக்கு செகண்ட் டே ஏதோ ப்ரேயர் பண்ணுவாங்க போல. ஸோ அதுக்காக சாம் கூப்பிட நீ அங்கோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி உள்ள போய் தலை சீவலான்னு கண்ணாடி முன்னாடி நிற்பான். அப்ப நீ அவளோட கழுத்துல பைட் மார்க் இருக்கிறத நோட் பண்ணுவான். அப்புறம் அதை தொட்டு பார்த்துட்டேன் அணு கூட இருந்த அந்த நைட்டை யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சாம் கதவு திறந்து உள்ள வர, ஏடி கதவு தட்டிட்டு உள்ள வர மாட்டியாடின்னு கேட்க, எத்தனை முறைக்கா தட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமுமே நீயும் கழுத்துல இருக்கிற அந்த பைட் மார்க்கை பார்த்துட்டு நீயும் கழுத்துல அது அப்படின்னு கேட்க வரும். பட் நீயா தயவு செஞ்சு எதுவும் கேட்டுறத அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த பைட் மார்க்கு தெரியாத மாதிரி நெக்கு க்ளோஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சாம் கூட கிளம்பி ப்ரேயருக்குமே போயிடும். அங்க ப்ரேயருக்கு போனாலும் நீ அங்க அணுவோட ஞாபகமாவே இருக்கும். ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டோம். ஆனா எப்படி இருக்காலும் எங்க இருக்காலும் ப்ரேயருக்கு இன்னும் வரல அப்படின்னு ப்ரேயர்ல எந்த கான்சென்ட்ரேஷனும் இல்லாம அணு வந்துட்டாளான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு குட்டியோட ப்ரேயர் கூட முடிஞ்சிடும். பட் ஆனா அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அதுவே நீயாக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வெயிட் பண்ணுவோம், ஈவினிங் வருவாளா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணும். பட் அப்பவும் அணு வர மாட்டேன். கடைசியா அணு இனி நம்மளை பார்க்க வரவே மாட்டாளாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த 4 வருஷத்துல முதல் முறை நீயாக்கு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அணுவை காயப்படுத்துறது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு ஒரு குட்டி பொம்மையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு படுத்திருப்பான். அப்ப நீயாக்கு கால் வரும். ஃபாக் தான் பண்ணிருப்பான். ஃபாக்ங்கிறது வேற யாரும் இல்லை, சீசன் 1 அணு ஒரு பையன் ஃபாலோ பண்ணிருப்பான்ல, அவனோட பேரு தான் ஃபாக். ஸோ ஃபாக் கிட்ட இருந்து கால் வரும். வழக்கம் போல கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு என்னடா அந்த டைம்ல கால் பண்ணிருக்கேன்னு கேட்க அவன் சொன்னதை கேட்டு உடனே கிளம்பி போவான். என்னன்னா நீங்க அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் அணு ரொம்பவே உடஞ்சு போய் வீட்டுக்கு போய் நாள் ஃபுல்லா அழுதுட்டே தான் இருப்பான். அப்புறம் அணு அந்த வலியை தாங்கிக்க முடியாம அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு கிளப்புக்குமே போயிருப்பான். அங்க ஓவரா சரக்கு அடிச்சுட்டு பேட் பாய்ஸ் கூட இருந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு தான் ஃபாக் நியாங்க்கு கால் பண்ணிருப்பான். ஸோ இப்படி கால் வந்ததும் நியாங் அந்த கிளப்புக்கு போய் இங்க என்ன பண்றானு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு நிஜமாவே ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா, பாரு என் நியாங் என் கண்ணு முன்னாடியே நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல நியாங் அவளோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போகப்பா. அப்பாடு ஓ நிஜமாவே வந்துட்டீங்களா அப்படின்னு உளற
அங்க இருந்த பேட் பாய்ல ஒருத்தன், அதுக்குள்ள எங்க போற டார்லிங், இன்னும் எவ்வளவு ஃபன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அணுவோட கையை பிடிப்பான். அவ்வளவு போதையில இருந்தாலும் அணு அவன் கையை உதற விட்டுட்டு என்ன விடுடா அப்படின்னு சொல்ல, அப்ப நியாங் அணுவை இழுத்து அவ பக்கத்துல வச்சுக்கிட்டு அணுவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, அவ விடுன்னு சொன்னா அவளுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இனி அவளை உன் கூட பார்த்தேன் உன்னை தொலைச்சிருவேன்னு மிரட்டிட்டு அணு அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ண. அணு அவளை விலைக்கு விட்டுட்டு, நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, உன்னை ஒருத்தன் டச் பண்ணிட்டு இருக்கான், அது உனக்கு ஃபன்னா இருக்கான்னு கேட்க, என்னை யாரு தொட்டா உங்களுக்கு என்ன, மறந்துட்டீங்களா, நமக்குள்ளதான் இப்ப எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, நியாங் ஃபீல் பண்ணிக்கிட்டேன், சரியா நீ ஜெயிச்சிட்ட, என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நீ இப்படி பண்றேனா, நான் விட்டுக்கிறேன், என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலன்னு ப்ளீஸ் என் கூட வந்துருன்னு சொல்ல, அப்பவும் அணு பிடிவாதமா முடியாதுன்னு நினைப்பேன். சரி இப்ப என்ன, உனக்கு ஃபன் பண்ணணும், சரி பண்ணு, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்ப மோசம் நியாங், நான் அப்படி சொன்னாலும் நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு குழந்தை மாதிரி சொல்லுவோம். அப்ப நியாங், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியானு, வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணதுக்காக ஃபாக்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அணு அரண்மனைக்கு கூட்டிட்டு போவோம். அங்க போனா வேலைக்காரன் அணுவோட அந்த கண்டிஷன்ல பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்பான். அப்ப நீயா, இல்ல நானே பாத்துக்கிறேன், அவளை சோஃபால படுக்க வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, அணு டென்ஷன் ஆகி கைய உதறி விட்டுட்டு, நீங்க இறக்கப்பட்ட உடனே எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும். அப்ப நீயா தடுத்து, இப்ப நீ எங்க போவானு உன் கண்டிஷனை பாரு அப்படின்னு சொன்ன, எங்க வேணா போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன்னு சொல்ல, யாரு அந்த டாஷ் உன் ஃப்ரெண்டா, அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, ஏன் நீயா பண்ண என்ன தப்பு, ஆல்ரெடி நீங்களும் அதான பண்ணீங்க, என் மனசு எப்பவும் நொறுங்கி போச்சு நீயா, இதுக்கு மேல நான் யாரு கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்க, நீ என் மேல கோபம் இருக்கலனும், சரி உனக்கு கோபம் இருந்தா என் மேல காட்டிடணும் ப்ளீஸ், இப்படி உனக்குள்ளேயே வச்சுட்டு உன்னை காயப்படுத்திக்காதுன்னு சொல்ல, எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க நீ, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணணும்னு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, எனக்கு வலிக்குது நீயா, எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அத பத்தி பேச ஸ்டார்ட் பண்ண, அணு விடுங்கன்னு சொல்ல சொல்ல நீ எங்க அவளை இழுத்துட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடும். அப்ப அணு, இப்ப இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா, எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு சொன்ன, நான் என்ன பண்ணேன் அணு, அன்னைக்கு நீ தான் பண்ண, அதை நான் அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ இப்படி கூட சொல்லிக்கலாம்ல, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு எனக்கு சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்க சொல்றீங்கல்ல, எப்படி உங்களால முடியுதுன்னு கேட்க நீ அங்க அமைதியா இருப்ப, உங்க கண்ணீரை தொடக்க வெறும் டிஷ்யூ பேப்பரை மட்டும் என்ன பார்த்துட்டீங்கல்ல, ஏன் நீயாங்க ஏன் இப்படி பண்ணீங்க, எப்பவுமே நான் மட்டும்தான் உங்களை காதலிச்சிருக்கேன், உங்களுக்கு என் மேல எப்பவுமே அந்த ஃபீல் வந்ததே இல்லையா, நான் ஒவ்வொரு முறையும் ஐ லவ் யூ நீயாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அது நான் என் மனசார தான் சொன்னேன், ஆனா அது ஒரு முறை கூட உங்க இதயத்தை தொடரன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது நீயாங்க அப்படின்னு அழுதுகிட்டேன். நீ என்கிட்ட கேள்வி கேட்க நீ அங்க எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருப்ப, சரி இதுக்கு மேல நீ அங்க எந்த பதிலும் சொல்ல போறதில்லன்னு நினைச்சேன். அணு கிளம்ப, அப்ப நீ அங்க அணுவை பிடிச்சு ரொமான்டிக்கா அவ பக்கத்துல வந்து ஐ மிஸ் யூ அணுன்னு சொல்லு. நீ அங்க பக்கத்துல வந்ததுமே அணு ஆஃப் ஆகி அழுறத நிறுத்த நீ கிஸ் பண்ண வரும். பட் அப்ப அணு, என்ன பண்றீங்க நீங்க, என்ன சமாதானப்படுத்த இப்படி பண்றீங்களா இல்ல இப்பவும் அப்படின்னு ஏதோ சொல்ல வரும். அப்ப நீங்க அவரோட ஷர்ட் பட்டனை ஒண்ணு ஒண்ணா கலட்ட ஸ்டார்ட் பண்ண, இப்ப என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு நானு கேட்க, நான் 1ல இருந்து 5 வரை கவுண்ட் பண்ண,
அதுக்குள்ள நீ கேள்வி கேட்கறது நிறுத்தல, நான் ஒவ்வொரு கவுண்டுக்கும் என்னோட ஒவ்வொரு ஷர்ட் பட்டனை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும். இப்படி கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அனு அழுறத மொத்தமாவே நிறுத்திட்டு நீயும் கையை பிடிச்சிட்டு, இதான் உங்களோட ஸ்டைலா, இப்படிதான் நீங்க என்ன சமாதானப்படுத்த நினைக்கிறீங்களான்னு கேட்க, ம், உன்னை அமைதிப்படுத்த எனக்கு வேற வழி தெரியலன்னு. நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்திருந்தா கூட நீ இன்னைக்கு இவ்வளவு காயப்பட்டிருக்க மாட்டேன். என்ன மன்னிப்பியா அனுன்னு கேட்க அனு அமைதியா இருப்ப. அப்ப நீயா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, இதெல்லாம் தாண்டி நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணு அனு, உன் பாட்டிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் யோசிக்கும் போது அப்படின்னு நீயும் கனத்த குரல்ல சொல்ல வரும்போதே மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இது நம்மளோட காதல் நீயாங்கன்னு சொல்ல, நீ இன்னுமே சின்ன பொண்ணுதான் அனு. இன்னைக்கு நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ல, பட் ஃபியூச்சர்ல உனக்கு வேற ஒருத்தரை கூட பிடிக்கலன்னு சொல்ல வர அனு நீ அங்க கிஸ் பண்ணிட்டு, அந்த பர்சன் முன்னாடி தான் நான் இப்பவும் இருக்கேன், என் காதல் எப்பவுமே உங்களுக்கு தான் நீயா, இது எப்பவுமே மாறாது அப்படின்னு சொல்ல நீ அங்க போய் கிஸ் பண்ணு. பட் பாதியிலேயே அனு ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப நம்ம மறுபடியும் அதை பண்ண போறோமா, இந்த முறை நீங்க என்ன யூஸ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு பயத்துல கேட்க, நீ அங்க அவளை ஹக் பண்ணி, எல்லாம் என்னால தானே, என்னை மன்னிச்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அணுவும் சம்மதம் சொல்ல, அப்புறம் மறுபடியும் 2 பேரும் லவ் மேக் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நீங்க அணுவோட தலைய காதலோட தடவி கொடுத்துட்டு இருப்பான். அப்ப அணு எழுந்து ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி, ஆமா நான் எந்த ட்ரெஸ்ல இருக்கேன்னு கேட்க, நீ அங்க பாசமா அவளோட தோல்ல கிஸ் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குடா குட்டி, அப்பதான் உனக்கு போதை தெரியும் அப்படின்னு பாசமா பேசிட்டு இருப்பான். பட் அனு நீ ஏன் பேசுற எதையுமே கண்டுக்காம இருக்கவும், நான் பேசுறத கேக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆ கேக்குது, பட் கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுந்துட்டு, சரி நான் கிளம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, எந்த ஃப்ரெண்டுன்னு நீயா கேட்க, காலேஜ் ஃப்ரெண்டு தான், வேற யாரு, ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகி, நீ எங்கேயும் போகக்கூடாது, காலேஜுக்கு போ, ஈவினிங் உன்னை பிக் பண்றதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை நீயா, நான் உங்களை தொல்லை பண்ண விரும்பல அப்படின்னு சீன் போட, நேத்து நடந்தது, நம்ம பேசிக்கிட்டது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நீயா கேட்க, அனு லைட்டா சிரிச்சுக்கிட்டே, என்ன என்ன நடந்தது நேத்து நைட்டு அப்படின்னு அனு நக்கலா கேட்க, நீ ஏன் டென்ஷனா, அப்ப அனு சிரிச்சுக்கிட்டே, ஓ இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஆமால்ல அது மறுபடியும் நடந்துச்சுல்ல, சரி இருந்துட்டு போட்டோம், இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்குவோமா அப்படின்னு அன்னைக்கு நீங்க சொன்ன எல்லாத்தையுமே இப்ப அணுவும் சொல்லும். அணு தன்னை பழிவாங்க நினைச்சுதான் இப்படி பேசுறா, அவளுக்கு இன்னும் கோபம் குறையல அப்படின்னு நியாங்க புரிஞ்சாலும் அணு சொல்லும் போது நியாங்குக்குமே வலிக்கதான் செய்யும். சோ அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி அனு உனக்கு அதான் வேணும்னா நம்ம நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடும். பட் அனு இப்படி பேசினா நியாங்கு வலிக்கும், அவங்களோட காதலை மறுபடியும் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு சொல்லுவோம். பட் நியாங்கு ஓகே சொல்லுவோம், அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடும். அப்ப நீயா அணுவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணும். அப்புறம் அணுவோட கோபம் குறைஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிரும்னு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்ட் கேலரிய பெரிய லெவல்ல ஓபன் பண்ண பிளான் பண்ணி அதுக்கான வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ ஒரு நாள் நியாங்கோட ஃப்ரெண்ட் அவளை ஷாப்பிங் கூப்பிட அவளுமே போயிருப்பான். எந்த ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சீசன்ல அனு டின்னருக்கு வராம லேட் பண்ணவும்
பொசசிவ்ல ஒரு ஃப்ரெண்டு கூட டின்னருக்கு போயிருப்பாள், அதே ஃப்ரெண்டு. அவங்க ஒரு டாக்டர். இனிமே அவங்கள டாக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஷாப்பிங்ல அந்த டாக்டர் ஃப்ரெண்டு, என்னடி இங்க ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா நியாங்கோட கையை கோத்துப்பான். அப்ப கரெக்டா அங்க அணுவும் ஃபா கூட வர நியாங் கைய டாக்டர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அது மூக்கு வழியா போக வர்ற அளவுக்கு உள்ள எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவளும் ஃபா கையை பிடிச்சிட்டு நியாங்க வெறுப்பேத்துறதா நினைச்சிட்டு நடந்து போவான். பட் நியாங்க அப்பவும் உனக்கு இன்னுமாடி கோவம் போகல அப்படிங்கிற மாதிரி மனசுல திட்டிட்டு, கைய விடுடி, கைய பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு நம்ம என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோட கையை வேலைக்கு விட்டுட்டு நடந்துக்கும். அப்படியே 2 பேருக்கு இடையில கோல்டு வார் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இப்படியும் போயிட்டு இருக்க ஒரு நாள் ஃபா நியாங் கால் பண்ணி அணு உன் கூட இருக்காளான்னு கேட்டுட்டு, அணு இப்பெல்லாம் நைட்டுக்கு வீட்டுக்கே வர்றதில்ல நம்ம சொல்றாங்க, அவ உன் கூட இருக்கான்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம், அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு வருத்தமா கேட்க, அப்ப நியாங் அவளை சமாதானப்படுத்தி, அணுவை பத்தி கவலைப்படாத, அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கா, நானும் சேட்டு அவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வராம இந்த அணு எங்க சுத்திட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாக்ஸ் கிட்ட விசாரிப்பேன். பட் அணு இப்போ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறதா ஃபாக்ஸ் சொல்ல, யார் அந்த பொண்ணு, பேர் என்ன விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அப்படி விசாரிக்கும் போதே அந்த காலேஜ் ப்ரொஃபஸர், நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு பேச ஸ்டார்ட் பண்ண ஃபாக்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடும். அப்புறம் இந்த ப்ரொஃபஸர் அங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கெஸ்ட் லெக்சர் போஸ்ட் வேக்கண்டா இருக்கிறதாவும், நியாங் வந்து கிளாஸ் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அணு ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிற யூவி கூட லிஃப்ட்ல இருந்து வரும். வந்தவன் நியாங்க பார்த்ததும் அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு, இப்ப நாங்க ஒன்னா இருக்கோங்கிற மாதிரி நியாங்க பொசசிவாக்க ட்ரை பண்ணும். அப்ப நியாங்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு வலிக்காத மாதிரியே நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா மேம், இங்க ஒரே அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸரை கூட்டிட்டு அணுவை கண்டுக்காத மாதிரியே அணுவை வெறுப்பேத்துற மாதிரி கிளம்பும். பட் அணு யூவி பத்தி சேட்டுக்கு தெரிஞ்சிடும். நியாங் சொல்லியிருக்க மாட்டான். அணுவை கண்காணிக்க சேட்டு ஒரு ஸ்பை வச்சிருப்பாரு, அவர் மூலமா தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதும் 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலி யூவிக்கும் அணுவுக்கு இடையில எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கும். பட் அது தெரியாம சேட், எப்போ நீங்க 2 பேர் மட்டும்தான் சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேர் மட்டும் இல்லை அங்கிள், ஃபாக்ஸ் எங்க கூட சேர்ந்துதான் சுத்துவான், ஆனா என்ன அவன் வேற டிபார்ட்மெண்டா இருக்கிறானா, ஸோ அவனுக்கும் எங்களுக்கும் டைமிங் செட் ஆகலையா, ஸோ அதனால நாங்க 2 பேரும் தனியா சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஜென்ரலா தான் ஆன்சர் பண்ணுவான். பட் சேட் அவளோட ஹேர் ஸ்டைலை பார்த்து, நீ ஒரு டாம்பாய் தானே, உனக்கு பொண்ணுங்களை தானே பிடிக்கும்னு டைரக்டாவே கேட்டுரும். அப்ப யூவி பதில் சொல்றதுக்குள்ள அங்க நியாங்கும் சாமும் வர்றதை பார்த்து, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு நானு கேட்க, உங்க அப்பா தாமா வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, இருடி மோளே இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்னு நினைச்சிட்டு யூவி கிட்ட ரொம்ப க்ளோஸா உட்காந்து ஃப்ளர்ட் பண்ற மாதிரி, ஹே நீ யூவி தானே, உன்னை பத்தி சேட் நிறைய சொல்லியிருக்க, பட் இப்பதான் நம்ம பாக்குறோம்ல, நீ பார்க்க கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணுவை பார்த்து, அப்புறம் அணு பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க, யூவி உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, அணு வேகமா ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்னு சொல்லி யூவியோட கையை பிடிச்சுப்பா. அப்ப யூவியே ஷாக்கா பார்க்க, நம்ம அதை பத்தி பேசணும்ல அப்படின்னு சொல்ல, யூவியும் ஆமாங்கிற மாதிரி மண்டையாட்டு. அப்ப நீ நிஜமாவா, ஓ சோ கியூட், உங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு, எப்பவும் ஒன்னாவே இருங்க, அப்புறம் நல்லாவும் படிக்கணும் அப்படின்னு சொல்ல, அணு டபுள் மீனிங்ல, அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம் நியாங், யூவி எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரான்னு சொல்ல, இப்ப புரியுது அணுக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு அவனு டபுள் மீனிங்ல சொல்ல, சேட்
என்னடா நடக்குதுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகும். பட் அப்பவும் நியாங் ஸ்டாப் பண்ணாம யூவியோட கையை பிடிச்சு தடவி கொடுத்துக்கிட்டே, ப்ளீஸ் எனக்காக அணுவை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல யூவி வெக்கப்படவே ஸ்டார்ட் பண்ணிடும். அதை பார்க்க பார்க்க அணு உள்ளுக்குள்ள கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த சேட் அவன் டக்குன்னு எந்திரிச்சே போயிடும். ஸோ சேட் இப்படி டக்குன்னு எழுந்து போனதும் நியாங்கும், நீங்க பேசிட்டு இருங்க குட்டி, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டுக்கிட்ட பேச போவோம். நீயா ஏன்டா இப்படி ரூடா பிஹேவ் பண்ற, உன் பொண்ணு உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு கேட்க. அது இருக்கட்டும், நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன், அவ டேட் பண்றது சரியில்லை தப்புன்னு புரிய வைக்க தானே. நீ என்னன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவளுக்கு புரிய வை அப்படின்னு சொல்ல. அப்ப நீயா, இல்ல முடியாது, நீ பண்றதுதான் தப்பு, அவ யார சூஸ் பண்ணணும் என்னவா இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அது அவளோட விருப்பம். உனக்கு நிஜமாவே அவன் மேல அன்பு இருந்தா அவன் யாரா இருந்தாலும் ஒரு அப்பனை அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் உன்னோட கடமை அப்படின்னு சொல்ல. அப்ப இது நீ சரின்னு சொல்றியா அப்படின்னு கேட்க. அவளோட லைஃப்ல சரி எது தப்பு எதுன்னு முடிவு பண்றதுக்கு நம்ம யாருடா. இப்போதைக்கு அவ ஒரு பையனை டேட் பண்றதை விட இதுல ரிஸ்க் கம்மின்னு நான் நினைக்கிறேன். அனு இப்பவும் சின்ன பொண்ணு தானே, அவ யாரா இருக்க விரும்புறாங்கிறத அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி சேட்டை ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிருவோம். அப்புறம் அகைன் இங்க வந்து யூபிக்கு மட்டும் அவ கையால ஜூஸை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவா. யூபியும் லைட்டா இம்ப்ரெஸ் ஆகி உங்க ஏஜ் என்னன்னு கேட்க, நீ அங்க மறுபடியும் ஃபிளர்ட் பண்ற மாதிரியே, எனக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஒரு 20-23 இருக்குமா அப்படின்னு கேட்க. நான் அவ்வளோ எங்கவா இருக்கேன், எனக்கு 36ன்னு சொல்லும். நிஜமாவா சொல்றீங்க? பட் பார்க்க தெரியவே இல்லையே, நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க. உங்களை பார்த்தா ஆண்டின்லாம் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டோட அக்கான்னு வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல. உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன பேர் சொல்லி கூட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யூவியோட கண்ணை ரொமான்டிக்கா பார்க்க யூவி வெக்கப்பட்டு தலைக்குனி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அனு, இவ்வளவு வருஷமா இருக்கும் இப்படி ஒரு நாளாவது நம்ம கிட்ட பேசியிருப்பாங்களா அப்படின்னு காண்டுல போது நிறுத்துங்கடி அப்படிங்கிற மாதிரி டேபிளை தட்டிட்டு எழுந்து நின்று நியாங்க பார்த்து முறைப்போம். அப்ப நியாங்க, அனு இது மேனஸே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த மண்ணாங்கட்டில எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அனு இப்படி கோவமா கிளம்புவோம். யூவியும் பேக்கை தூக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அனு பின்னாடியே அவளும் ஓடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நீயா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, குட்டி ராட்சசி எப்படி நீ ஈவினிங் வந்துதாண்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஈவினிங் அணுக்காக ஆசை ஆசையா மறுபடியும் சமைச்சிட்டு இருப்ப. அப்படி அவ சமைச்சிட்டு இருக்கும் போதே நீ நினைச்ச மாதிரியே அணு வந்து நிப்பா. அப்புறம் மிச்சம் இருக்கிற சமையலை முடிச்சிட்டு என் கூட வானு கூட்டிட்டு போய் இப்ப சொல்லுன்னு கேட்க, நீங்க வேணும் தானே யூவி கிட்ட ஃபிளர்ட் பண்ணீங்கன்னு கேட்க, நான் அப்படியா பண்ணேன் அப்படின்னு கேட்க, ஏன் அப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்க, அது உனக்கு எப்படி தெரியும், இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஃபிளர்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இல்ல நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் சொல்ல. அப்ப நீயா சிரிச்சுக்கிட்டே, மேபி யூவி ரொம்ப கியூட்டா இருக்கல அதனால எனக்கு தோணி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா அவளுக்கு என்னதான் பிடிக்கும்னு சொல்ல, அதை கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கலான்னு நியாங் சொல்ல. இல்ல நீங்க போய் சொல்றீங்க நியாங், உங்களுக்கு யூவி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன், அதுவும் நமக்குள்ள அது நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள நியாங் தடுத்து, இப்ப என்ன நமக்குள்ள அது நடந்த மாதிரி நடந்துக்கன்னு சொல்றியான்னு கேட்க, அனு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு நினைச்சிட்டு, நீங்க ரொம்ப மோசம் நியாங், எப்பவுமே நீங்க தான் ஜெயிக்கிறீங்க, நீங்க ஏன் நான் இன்னொரு பர்சன் கூட இருந்தா பொசசிவ் ஆகவே மாட்டேங்கிறீங்க, நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கோச்சிக்க.
நீ அங்க அணுவோட பக்கத்துல போய் நின்னு அவளோட தலைமுடியை தடவி கொடுத்துட்டு, நான் ஃபீல் பண்ணலன்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்க, அணு கியூட்டா சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நீயா, சிரிக்காதடி பைத்தியம், என் கூட வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறி அவளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்போம். அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்க, அணு சூப்பரா இருக்குன்னு சொல்லவும், எப்பவும் பொசசிவா இருக்கிறது மட்டும் காதல் கிடையாது. காதலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவாங்க. லைக் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஆசையா சமைச்சு கொடுக்கறது கூட காதல் தான் அப்படின்னு அந்த ஃபுட்டை மேட் பண்ணுவான். அப்புறம் நான் ஒண்ணு மாதிரி சின்ன பிள்ளை கிடையாது, அண்ட் எப்பவும் பொசிசிவா சுத்திட்டு இருக்கிறது என்னோட ஸ்டைலும் கிடையாது. நான் டைரக்டா சொல்ல, எனக்கு உன் கூட இருக்கணும். உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். உனக்கு ஓகேனா என் கூட இரு. நம்ம எதையும் ரீசெட் பண்ண வேண்டாம், ஜீரோல இருந்து எதையும் ஸ்டார்ட் பண்ணவும் வேண்டாம். இல்ல இப்போ உனக்கு என் மேல கோவம் இருக்கு, இல்ல உனக்கு டைம் தேவைப்படுது, இல்ல இது நீ வேணும்னு நினைச்சீன்னா அது கூட ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா எப்படி நோ சொல்லுவான்? நீங்க நிஜமாவே என்ன லவ் பண்றீங்களா நீயா அப்படின்னு தான் கேட்போம். அப்ப நீயா, உனக்கு ஆன்சர் வேணுமா இல்ல ப்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்க, ரெண்டும் தான் அப்படின்னு சொல்ல, என் மொத்தத்தை வச்சே நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லுவேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு என்னோட மொத்த லவ்வே நான் காட்டுறேன், நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே லவ் மேக் பண்ற மாதிரி காட்டி இந்த எபிசோட் இங்க முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.